Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ஹெர்பல் ரசம் பண்ண போறோம். இது இந்த மழை சீசன்ல நிறைய பேருக்கு ஜுரம், சளி, தும்பல் இது மாதிரிலாம் வருது. இதுக்கெல்லாம் இந்த ரசம் சாப்பிட்டாக்க ரொம்ப நல்லது. சுட சுட நல்லா சாத்துல இந்த ரசத்தை விட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. வயிற்று பிரச்சனையும் இல்லாம இருக்கும். இது வாங்க பார்க்கலாம் இப்போ எப்படி பண்றதுங்கிறத. இதுக்கு தேவையான ஐட்டம் புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கேன் நான். ஒரு வெத்தலை, ஒரு ஓமவல்லி தழை, ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1.5 டீஸ்பூன், பச்சை மிளகா 1, கருவேப்பிலை ஒரு 4-5 இலை, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கணும், பூண்டு ஒரு 4-5 பல், இஞ்சி ஒரு சின்ன சைஸ் இஞ்சி ஒரு துண்டை வச்சுக்கணும். இது அப்புறம் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். தாளிச்சு கொட்டுறது கடுகு, ஜீரகம் வச்சுக்கணும், பெருங்காயம். அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு கோஸ் பவுடராக அரைச்சிக்கணும். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஜீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு, ஒரு வெத்தலை, ஓமவல்லி தழை, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் 1-2 கோஸ் பவுடராக கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சி வச்சுக்கலாம். காரம் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் நிறைய தேவைப்படுதுன்னா ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம், மெம்பர்ஸ் தகுந்த மாதிரி. இது 3 பேருக்குள்ள அளவு. இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி கோஸ் பவுடரை நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. நம்ம அடுத்தது ஒரு கடாயை போட்டுக்கலாம். அடுப்பில் 1 ஸ்பூன் நெய், கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சாச்சு. வெடிச்ச உடனே ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் 2 நிமிஷம் வதங்கின உடனே இந்த பொடியை போடணும். அரைச்சி வச்சுக்கிற இந்த பொடியை போட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் இதை வதக்கிப்போம். இது வெத்தலை, ஓமவல்லி தழை போட்டதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது மாசத்துக்கு ஒரு 2 தடவை இந்த சீசன்ல நம்ம குடிச்சாக்கா உடம்பு பிரச்சனை வராது. நமக்கு இந்த சளி, தும்பல்லாம் வராது. உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். கொஞ்சம் சிம்ல வச்சு பண்ணலாம். இதை கையில வைக்க கூடாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு போடலாம். ரசத்துக்கு மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, ரெண்டு நிமிஷம் வதங்கின உடனே புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை விட்டுக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் மீடியத்தில் வைப்போம். கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்லா இப்போ 5 நிமிஷம் ஆயிடுத்து. நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ ரசம் பாருங்க, நல்லா வாசனையாக நல்லா ரெடி ஆயிடுத்து. இது ஹெல்த்தியான ஆனால் ஈஸியான ரெசிபியும் கூட. இது சும்மா ஒரு 10-15 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். நம்ம
இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. எல்லாரும் அவசியம் வீட்டில் பண்ணி பாருங்க. ஃபீட்பேக் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம்.